இந்த வீடியோவை வழங்குபவர்கள் அரிமா ஃபார்ம்ஸ் கானா, தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், எஸ்ஐடி மிஷனரிஸ் ஈரோடு மற்றும் நன்னிலம் ஈகோ வில்லேஜ். ஸோ யூ ஹாவ் 7 pastures, right? மொத்தம் வந்து 7 வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இன் தி ஃபர்ஸ்ட் பேஷர் யூ லீவ் த கோட் ஃபார் 1 month, right? எஸ். இங்கே தான் வந்து தாயாடுகளும் குட்டி ஆடுகளும் 3 மாதம் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த 3 மாதம் கழித்து வந்து அடுத்த இடத்துக்கு இவங்க மாற்றுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலாஹாரி ரெட் இருக்குது, போயர் இருக்குது, சவானா கோட் இருக்குது. நம்ம ஊரில் போயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களும் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலாஹாரி ரெட்டும் சவானாவும் நம்ம பார்த்ததில்லை. ஸோ வாட்ஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கலாஹாரி ரெட் அண்ட் சவானா, மிஸ்டர் காட்ஃப்ரெட்? கண்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு வணக்கம். நம்ம வந்து கானா சீரீஸில் நிறைய ஃபார்மர்ஸை சந்திச்சுட்டு வரோம். ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லாமல் அக்ரி ஸ்டார்ட் அப்ஸை சந்திச்சுட்டு வரோம். அப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் அப் தான் வந்து ஃபார்மிங் இன் ஆஃப்ரிக்கா அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப். அவங்க வந்து நிறைய வர்டிகல்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. அதில் ஒரு வர்டிக்கல் தான் இந்த சமயா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே தான் இங்கே வந்திருக்கோம். இவங்க வந்து இந்த சமயா ஃபார்ம்ஸில் கோட் ப்ரீடிங் பண்ணுறாங்க. நிறைய போயர் கோட்ஸாக இருக்கட்டும், கலஹாரி ரெட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி கோட்ஸை ப்ரீட் பண்ணி அதை வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ப்ரீடிங் மட்டும் பண்ணுறாங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இங்கே பார்த்தேன். ஃபார்ம் மேனேஜர் மிஸ்டர் காட்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மெத்தட்ஸில் அவங்களுக்கு என்ன பயன் தருது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மிஸ்டர் காட்ஃப்ரெட். Hello. How are you? I'm good, and you? I'm doing good. You're welcome to Sementia Farms. Yeah, thank you so much, Godfred. Okay, can you explain me about this farm, Godfred? How it works? How many acres do you have? Can you just tell me about that? Yes. All right. So this is Sementia Learning and Development Farm. We are more into training and capacity building. So we do more of trainings also and then breeding. Okay. So aside the training, we also do breeding of goats and then sheep as well. Yeah. So Just a minute. இவங்க வந்து ப்ரீடிங் மட்டும் இல்லாமல் ட்ரைனிங்கும் பண்ணுறாங்க. பல நாட்டிலேருந்து, பக்கத்து நாடான புர்கினா ஃபாசோ, மாலி, நைஜீரியா, இந்த மாதிரி நாட்டில், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் நாட்டிலேருந்து கூட இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. all right. So the farm sits on about 2.5 acres of land. All right. So with all the infrastructures, our training hub, where the farm itself is, the pen and the pasture is on about 2.5 acres. ஓகே. ஒரு 2.5 ஏக்கரில் தான் இந்த பேஸ்டரும் சரி இந்த ஷெட்டும் சரி அவங்க போட்டிருக்காங்க. All right. Can you just show me around your goat sheds and farm? All right, sure. So we'll start from the treatment center. Okay. We'll go to the treatment center, and then we go to the main farm to see the animals, the pasture and everything. Okay. We'll come back to the treatment center itself, talk about that. Then we go to the storage and then the training hub. Sure. All right. ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ட்ரீட்மெண்ட் சென்டருக்குள்ளே போயிட்டு தான் என்ட்ரு ஆகணும். ட்ரீட்மெண்ட் சென்டரில் கெமிக்கல் சொல்யூஷன் வச்சுருக்காங்க இந்த செக்யூரிட்டிக்காக. இதில் வந்து நம்ம காடை இப்படி டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷெட்டுக்குள்ளே போனோம். ஷெட்டுக்குள்ளே வந்தால் ஒரு க்ளீனான ஒரு பாத்வே இருக்குதுங்க. ஆடு வரத்துக்கும் சரி, லேபர்ஸ் போகிறதுக்கும் சரி ஒரு பாத்வே இருக்குது. அந்த பாத்வேல இருக்கும். ஃபஸ்ட்டு ஷெட்டு நாங்கள் பார்க்க முடியுது. இங்கே கெஸ்டேஷன் பெண்ணுன்னு போட்டிருக்கிறாங்க. 2 வாரம் குட்டி போட்டு 2 வாரத்தில் தாயாடும் சரி குட்டி ஆடும் சரி இங்கே வச்சு பராமரிக்கிறாங்க. அப்போது ஒழுங்காக பால் குடிக்குதா, அந்த மாதிரி விஷயங்கள். அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த ஸோ ஆஃப்டர் ஃபினிஷிங் இன் திஸ் கெஸ்டேஷன் பென் யூ டேக் இட் டு தி நார்மல் பென்ஸ். Yes. We have a pen called a lactating pen where we keep kids and with their mothers for about 3 months before we wean them. ஓகே. ஸோ அந்த குட்டியாடியும் தாயாடியும் லாக்டேஷன் பண்ணு அதுக்கப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே 3 மாதம் வச்சுருக்குறாங்க. இதுக்கு இந்த தீவனம் வந்து தாயாடுகளுக்காக. தாயாடு வந்து இங்கே இருக்கும் போது அது பாட்டுக்கு மேய்ஞ்சி சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ செமேஷியா கிராஸ் தான் இவங்க போட்டிருக்கிறாங்க. அதைத்தான் வந்து இங்கே பெரும்பான்மையாக சாப்பிடுது. இங்கே ஒரு புதர் மாதிரி இருக்குது. Yes. So from the gestation pen, we have the lactating pen. Okay. Right. So here we keep goats with their kids for 3 months. இங்கே தான் வந்து தாயாடுகளும் குட்டி ஆடுகளும் 3 மாதம் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த 3 மாதம் கழித்து வந்து அடுத்த இடத்துக்கு இவங்க மாற்றுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலாஹாரி ரெட் இருக்குது, போயர் இருக்குது, சவானா கோட் இருக்குது. நம்ம ஊரில் போயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவங்களும் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கலாஹாரி ரெட்டும் சவானாவும் நம்ம பார்த்ததில்லை. ஸோ வாட்ஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கலாஹாரி ரெட் அண்ட் சவானா, மிஸ்டர் காட்ஃப்ரெட்? So these ones, we look at their weights. If you look at their weights and we compare to our West African dwarf, you can see they are very huge. Okay. Right.
So these exotic breeds can weigh all the way up to about 110 kg. ஓகே. Right. So with that, it makes it more different from the local ones that we have. Yeah. ஸோ விச் ஒன் இஸ் த பெஸ்ட் when comparison with Kalahari Red and Boyer? They have similar characteristics and features. They are almost the same, just that the color differentiates them. அவர் என்ன சொல்கிறாருன்னா, போயர் கலஹாரி ரெட்டுக்கு வெயிட் ரீதியாகவும் சரி, டெம்பர்மெண்ட் ரீதியாகவும் சரி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. கலர் மட்டும்தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க வந்து ரைஸ்டு ஷெட்டு தான் போட்டிருக்கிறாங்க. அது வந்து மரத்தால் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மரத்தால் போடாமல் அதில் மூலியமாக கூட வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தால் போடும் போது இனிஷியல் டைமில் காஸ்ட் கட் பண்ணுறதுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து குறைச்சி பண்ணுறாங்க இனிஷியல் ஸ்டேஜில். அப்போ என்ன ஆகும், சீக்கிரம் வந்து லாபம் பார்க்க முடியும், ப்ராஃபிட் பார்க்க முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. Can we go to the next all right, so go to the next pen, which is the pregnant pen. Yeah. So this is the pregnant pen. Okay. We keep animals that are pregnant here. இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஆடெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோ அதுக்குள்ளே விட்டுருக்காங்க. இங்கே வந்து நல்ல உணவை கொடுத்து அதை வந்து வளர்க்குறாங்க. ப்ரெக்னென்ட் கோட்ஸ்க்கும் கிரேசிங்க்கு விட்றாங்க. வந்து பேஸ்டரில் வந்து மேய்ஞ்சிக்குது. அடர் தீவனம், உலர் தீவனம், பசுந்தீவனம், இது 3 வந்து கரெக்டாக பேலன்ஸ் டயட்டில் அவர் கொடுக்குறதா சொல்கிறாரு. Yes, all right. Yeah. So we can also move to the next pen, which is the milk pen. Yeah. So we have some sheep as well. Okay. We have the sheep and then the goats. Okay. So this one is a meat master sheep. Meat master. Meat master. Okay. Yeah. So the name refers as meat for meat purpose. Yes, for meat purpose. Okay. Yeah. இது வந்து செம்மறி ஆடில் மீட் மாஸ்டர் ஷீப்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அது சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அது ஒன்று. வாட் அபவுட் அதர் திங்? The other one is a local one, which is a West African dwarf. That's a sheep. Yeah, no, that's a goat. It's a goat. Yes. இன்னொரு ஆடு வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்வார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு breed. அது வந்து ஒரு லோக்கல் breed. Yeah, that's a local breed. One more thing, Godfred. As இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து இந்த சால்ட் லிக் பண்ணுறதுக்கான ஒரு பார் தொங்க விட்டுருக்காங்க. இது வந்து இவங்களே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. சால்ட் லிக் பண்ணுறதுக்கான பார் வந்து இவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்களுடைய இன்னொரு வெர்டிக்கலில் இதை சேலும் பண்ணுறாங்க. We have the active pen as well. Here also we have the exotic breeds. We have the Boer goats. We have the Savannas and then some Kalaharis as well. இங்கே வந்து போயர் இருக்குது, கலஹாரி ரெட் இருக்குது, சவானா கோட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. You try A also as well as this, like yes, this so we do normal natural thing. Yes, we do the artificial insemination and then the natural breeding as well. Okay. Natural crossing. Okay. இதில் வந்து ஒரே ஒரு மேல் இருக்குது, மீதெல்லாம் வந்து ஃபீமேல். இட்ஸ் அபவுட் 10 females, right, over here? Yes, we have about almost. almost 10. ஓகே, 10 ஃபீமேல் இருக்குது. இவங்க வந்து சென ஊசி போட்டு ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயமா நேச்சுரலாகவும் வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க R&Dங்கிறதுனால. ஸோ அதற்கான ஷெட்டு தான் அது. என்னன்னா நீட்டாக வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க இவங்க, ஒரு ஏரியாவில் ஒன்றுன்னு சொல்லி. அது ரொம்ப நல்லா இருக்குது இங்கே. And then the last pen is the cage pen. இது நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆடோட. ஸோ திஸ் இஸ் தி மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ராஃப், தட் டூ, ரைட்? Yes, you can go a bit higher. ஓகே. Yeah. நீங்கள் பார்க்கலாம் இந்த குட்டி ஆடு இருக்கு இல்லைங்களா, இது பேர் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்வார்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீடு. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். நம்ம ஊரில் பொங்கனூர் மாதிரி தான் இன்னும் பெருசாகும். இதான் அது கோட்டுடைய சைஸு. இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்காக்கே உகந்த ஒரு ஆட்டு வகைன்னு சொல்லலாம். குட்டியாக தான் இருக்குது இந்த ஆடு. நான் வந்து நிறைய சந்தையில் பார்த்தது இந்த ஆடு தான். இந்த ஆடு தான் மேக்ஸிமம் வந்து சேல் ஆகுது. இந்த ஊருக்கு இந்த போயரை வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில் தான், மேபி ஃபியூ இயர்ஸில். இன்னும் அது நிறைய மார்க்கெட்டுக்கு வரல. பட் இந்த போயர் மாதிரியே செம்மறி ஆடில் கலர்டாக ஒரு ஆடு பார்த்தேன்.
அது வந்து சந்தையில் பார்த்தேன் நான் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஷெட்டு வந்து குட்டி ஆடுகளுக்கு மட்டும் அது வந்து வச்சுருக்குறாங்க இது. ஸோ இன்னொரு வெள்ளையாக ஒரு ஆடு நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் ஒயிட் ஒன் யூஆர் டாக்கிங் அபவுட் தட் ஒன். ஓகே. ஸோ வெள்ளையாக ஒரு ஆடு, இங்கே ஒரு பெரிய ஆடு இருக்குது. அது வந்து போயர் ஆட்டுக்கும் இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் டார்ஃப் கோட்டுக்கும் கிராஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஐ ஹேவ் அ கொஸ்டின் மிஸ்டர் காட்ஃப்ரெட். வென் யூ கிராஸ் போயர் அண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கோட், see these are very small miniature goats. When you cross it, how is the kidding? Can it able to withstand the pregnancy? What's the result you got? Female இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் கோட்டையும் மேல் போயரையும் வந்து இவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க, செமன் எடுத்து பண்ணியிருக்காங்க. குட்டி போடுறதெல்லாம் சிரமம் இல்லாமல் தான் போட்டுன்னு சொல்கிறாங்க. பட் அதான் இப்போ அதுக்கான ஊட்டச்சத்து இல்லாதனால ஒன்று செத்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து இதில் R&D பண்ணியிருக்கிறாங்க. தண்ணி கொடுக்கறது இதில் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு இது இன்னும் கொஞ்சம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண நல்லா நினைக்கிறேன். தண்ணி கொடுக்குறாங்க, ஃபீடு வந்து அங்கே வச்சுருக்காங்க, அதை சாப்பிட்டுக்குது. So we have the pastures right in front of their fence, so that when we open them, it makes it easier for them to enter to graze. When they are done, they just come back into their pen. So this is the Sementia grass that we've planted for them. This grass it has up to about 18% protein. இந்த ஷெட்லேருந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணால் ஓட்டி விட்ட கூட அவசியம் இல்லை. ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக வந்து பேஸ்சர் ஏரியாவுக்கு போயிடுது. இந்த பேஸ்சர் ஏரியா வந்து கண்ட்ரோல் பேஸ்சராக வச்சுருக்கிறாங்க. ஏகப்பட்ட பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க, ரெயின் கன் போட்டிருக்கிறாங்க. இந்த இந்த இது வாட்ஸ் கிராஸ் இஸ் கால்ட் அஸ் செமேஷியா கிராஸ், ரைட்? இந்த வெரைட்டி பேர் செமோஷியா கிராஸ் அப்படின்றாங்க. இந்த செமோஷியா கிராஸ் வந்து வறட்சியை தாண்டி வளரக்கூடியதாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து புரதமும் ஜாஸ்தி இருக்குது, 18% இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரில, பட் அது நம்ம டேட்டாஸ் வந்து எடுத்து பார்த்தா தெரியும். வறட்சி காலத்தில் தாங்கி வளரதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. பச்சை பர்சன்ட் ரெயின் கன்னும் போட்டிருக்கிறாங்க, அதனால் பச்சையாக இருக்குதான்னு தெரியல. இதை வந்து ரீஜென்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் நம்ம காயின் பண்ணலாம். ஏன்னா லேபரை வச்சு நம்ம ஊரில் வந்து கட் பண்ணி இந்த ஆட்டுக்கு போட்டுருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, லேபரை குறைச்சி நேராக வந்து இதில் மேய விட்டுறாங்க. பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது மேய்ஞ்சு அடுத்தது போகும்போது இது வளர்ந்துருக்கும். ஸோ வாட்ஸ் த டைம் பீரியட் ஃபார் தீஸ் கிராப்ஸ் டு க்ரோ? How you transfer all these crops to other sheds like pasture areas? How it happens? What's the cycle? All right, so we do rotational grazing here. So we have about 7 pastures for them. We allow them to graze on one pasture for about 30 days. Right, so when they finish grazing for about 30 days, we move them to the next one. The first one that they've grazed on, we leave it to actually rest for about 60 days, which is, let's say, 2 months. Okay. So we do that so that we're able to control parasites as well. So by the time they go all the way to the 7th one and come back, all the parasites will be dead and then the grass will be growing again. So correct me if I'm wrong. So you have 7 pastures, right? Yes. மொத்தம் வந்து 7 வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. In the first pasture you leave the goat for 1 month, right? Yes. ஒரு மாசத்துக்கு இந்த பார்ட்டிஷன் பண்ண இடத்துல ஆடு மேயுது. After that you transfer it to the second pasture. Yeah. In order to grow these fodders you take 3 months, right? Yes. இந்த பேஸ்சருக்கு வந்து ஆடு வந்ததுக்கு அப்புறம் 3 மாசம் ஆகும் அதை வளர்க்குறதுக்கு. அப்புறம் இதிலிருந்து அதுக்கு போயிடுறாங்க, அதுலேருந்து அதுக்கு போயிடுறாங்க. So the total maximum goat capacity, how much we can do like this, Godfrey? So it depends on the size of the paddock that you have. But here you can have about 50 animals in one paddock. In one paddock, Yes. okay. இந்த ஒரு paddockல இந்த ஃபென்சிங்குள்ள 50 கோட்ஸ் வந்து வச்சிருக்கலாம். So you have around 80 to 90 goats over here. Yes. கிட்டத்தட்ட 80லேருந்து 90 கோட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு லேபரை குறைக்கிற விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. How many laborers do we have for this goat farm to maintain, Mr. Godfrey? We have about 4. 4. Yes. இதுக்கு வந்து ஒரு 4 லேபர் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. That's including you or excluding? Including me. ஒரு 4 பேர் மேனேஜரையும் சேர்த்து ஒரு 4 பேர் தான் வச்சிருக்கிறாங்க. Yeah. Can you go? All right. Yes. Yeah. So regarding the disease management, what kind of diseases you get from these means goats to others and everything? Okay. So in terms of disease, we have some common diseases that attack goats, right? So we have pneumonia, we have ORF, and other diseases. What is ORF? So it actually affects their mouth. It has sores around their That's mouth. called as foot and mouth disease.
foot and mouth is also there. That is when they step in mud for a very long time. Okay. But this ORF is a viral disease that affects their mouth and then Okay. has sores all around their mouth. They will not be able to also eat Okay. as well. Yeah, so that's ORF. We also have pneumonia. We have pink eye disease. We have some respiratory disease that also affects them. But we're able to treat it because we have some medications at the treatment center. Okay. So what we do is in the morning, we go around to do inspections. Once we realize there's an animal which is not well, we take it to the treatment center. Then we put You it on separate it. treatment. We separate that animal as well. ஓகே Yeah. ஓகே. நோய் தாக்குதல் வந்தால் செப்பரேட்டாக ஒரு இடத்துக்கு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓஆர்எஃப்னு ஒரு வியாதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸும் இங்கே வந்து வரும். நிமோனியா வருது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது. நம்ம ஊரில் காமனாக இருக்கிற எல்லா டிசீஸஸும் வந்து இங்கேயும் இருக்குது. அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க. இப்போ பேசிக்காக வந்து இங்கிலீஷ் மெடிசன் தான் அவங்க கொடுக்குறாங்க. டிவார்ம் பண்ணிடுறாங்க, வேக்சினேஷன் போட்டுறாங்க. இந்த மாதிரி விஷயம் காமனாக என்னென்னலாம் பண்ணுறோன்னா அது இவங்க வந்து பண்ணிடுறாங்க. All right. So we'll go to the treatment center and look at the treatment center itself. ஓகே. Yeah. As well. யா. இந்த ஏரியா என்னன்னா வியாதிகள் வந்து ஆட்டை வைக்கோல்லாம் போட்டு சிமெண்ட் போட்டிருக்கனால வைக்கோல்லாம் போட்டு ஹீட்டுக்காக இங்கே வந்து ஒதுக்கி விட்டுருக்காங்க. தனியாக செப்பரேட் பண்ணிடுறாங்க இந்த ஹெல்த்தியான கோட்ஸ்லேருந்து. இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒன்ஸ் ரெடி ஆனோன்னு அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. மெடிஷ்னல் பர்பஸுக்கு க்ளீனாக ஃப்ரிட்ஜு எல்லா விஷயமும் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு லீன் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இதை இம்போர்ட் பண்ணி ஆடுகளை இது மூலிமா தான் இம்போர்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. வியாதிகள் வந்த ஆடை இந்த வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த கிரேட்ஸை வந்து ஒரு சின்ன ஒரு ஷெட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க. What's it? Yeah. All right, so we can go to the storage as well. You said you wanted to see the, so we also have accommodation for the ஸோ staff. இங்கே வந்து ப்ரீடிங் மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன் ட்ரைனிங்கும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ட்ரைனிங்க்கு பல நாடுகள்லேருந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு அக்காமடேஷனுக்கு இந்த ஊர் முறைப்படி இயற்கையாக ஒரு வீடு கிட்டத்தட்டன்னு சொல்லலாம், அதுக்கு இந்த இடத்த வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காமன் மீன்ஸ் இதுதான் வந்து அந்த ஸ்டே பண்ணுற ட்ரைனிங்க்கு வரவங்க ஸ்டே பண்ணுற வந்து பில்டிங் இது. So we can go to the storage so that you see a storage where we keep the feed as well. Yeah. All right, so this is our storage where we keep some hay, ஓகே. the dried version of the grass. இதுதான் வந்து ஸ்டோரேஜ் ஏரியா. இங்கே வந்து வைக்கோல், அதுக்கப்புறம் மீதி அடர் தீவனம் அதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க. And then some other machines that we use. மிஷினரிஸ்லாம் வச்சுருக்காங்க அவங்க பயன்படுத்துகிற மிஷினரிஸ். Have where we keep the supplement feed, which is a pellet. We keep them in the barrels also here. ஓகே. Yeah. சப்ளிமெண்ட் ஃபீடும் வச்சுருக்குறாங்க இங்கே. And then we use the chaff cutter. So Okay. this is the chaff cutter. ஓகே. We use this to cut the hair into smaller pieces for the animals so that they don't waste it. And then it makes it easier for them to pick. ஓகே. இவங்க வந்து சாஃப் கட்டரும் வச்சுருக்குறாங்க அதை வந்து வெட்டி போடுறதுக்கு. ஸோ யூ டாக்கிங் அபவுட் ட்ரை ஃபீட்ஸ். Yes, dry feed, fresh feed, any of it, it will be able to. ஓகே. சில டைம் வந்து இது வெட்டியும் போடுவாங்க போல், அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ யூ give the green feed also doing this in chaff cutter sometimes. Yeah, sometimes we use it. Okay. Yeah. Okay. And then we have the pellet machine. அது வந்து அவங்களே பெல்லட் மிஷின் வச்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் அவங்க வந்து பெல்லட்ஸ் கொடுத்துட்றாங்க. என்னன்னா இவங்க இதில் வந்து அவங்களே ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் பெல்லட்ஸ் உருவாக்கிறாங்க. நான் ரெண்டாவது ஃபேமிலி பார்க்குறேன். பெல்லட் மேக்கிங் மிஷினை அவங்க ரேஷியோவில் போட்டு ஆடுகள் கொடுத்துக்கிறாங்க அது. ஸோ வை டோன்ட் யூ பை ரெடிமேட் ஃபீட்? வாட்ஸ் த ரீசன் யூ இட் செல்ஃப் மேக் யுவர் பெல்லட்ஸ்? So for costs, to bring down the costs. ஓகே. Yes, so that's why we also make our own feed. இவர் என்ன சொல்கிறாருன்னா காஸ்ட் கட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி இவங்களே பண்ணிக்கிறாங்க. ஃபீடு காஸ்ட்டு வந்து இங்கே ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபீடு கம்பெனி வச்சுருக்கவங்க ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிறோம். இது வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு கோட் வருது, ஆடு வருது அப்படின்னா இங்கே தனியாக வச்சு கொஞ்ச நாள் இதை வந்து பராமரித்து சரியாக சாப்பிடுதா, ஏன்னா வியாதி இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் விடுறாங்க.
நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக அங்கே எப்படி வந்து பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருந்தாங்களோ ஃபாடர் போட்டிருக்கிறாங்க, தனியாக வந்து அதுக்கான இடமும் வச்சுருக்குறாங்க. அப்படி வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து ஆட்டை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ how many days we will keep over here, Godfred? How many days you said? Yeah, so we keep them here between 14 to 30 days. ஸோ கிட்டத்தட்ட 14லேருந்து 1 மாதம் வரைக்கும் இவங்க வந்து புதுசாக வர ஆடை இங்கே வச்சுருப்பாங்களாம். All right. And then, as I said earlier, we do more of trainings, boot camps, also here, practical on the farm. So when we do boot camps, we sit down here. This is our training hub. Okay. That we do the trainings for the theory. Once it's time for the practicals, we move to the main farm to do it. So this is also a structure for training. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து ட்ரைனிங் வரவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க இங்கே. How many days package will be the training, Mr. Godfred? So the training depends. We have for 1 month, we have 2 months. We also have a day boot camp that is also organized. ஓகே, for ஒரு farmers. நாள் பூட் கேம்ப் வச்சுருக்காங்க, 1 மாதமும் இருக்குது, 1 month as well as 1 week, right? 1 month, 2 months, and then we have a day, 1 ஓகே, day. ஒரு நாள் 1 மாதம் 2 மாதம் இப்படின்னு சொல்லி ட்ரைனிங் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பல நாடுகள்லேருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து கோட் ஃபார்மிங் பண்ணுறது இந்த ஊரில் வந்து புதுசு. நிறையா இதில் மேய்ச்சல் முறையில் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணி இதில் ஒரு பிஸ்னஸ் மாடலை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ வாட் யூ டூ வித் தி கோட் வேஸ்ட், கோட் பூப், மிஸ்டர்? All right. So since we have the raised pen, Yeah. we leave it there for some time. Once we see it's getting too much, we take it for other farmers like vegetable farms, and then those doing cocoa come for it for their farms as well. ஸோ யூ செல் இட் ஆர் எல்ஸ் தே No, பே யூ அண்ட் செல் இட்? They come for it for free. ஓகே. ஸோ இவங்க வந்து ஆட்டு எரு வந்து ஃப்ரீயாக தான் கொண்டு கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் அது வந்து காசுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், Godfred, why don't you integrate the goat farm with chickens? So there's this disease called coccidiosis, which Okay. can be transferred from chicken to goats. Okay. So that's why we do not do it. You can do it on the same land, but you make sure that the space that you leave in between them Okay. is a bit huge, so Okay. that they don't spread the disease. Coccidiosis. To the goats. Yes, Okay. coccidiosis. கோசிடோசிஸ்னு ஒரு வியாதி. ஆடியும் கோழியும் இங்கே ஒன்றா விட்டால் வரதுனால அது வந்து அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலை. Why don't you bring in fish also to goat farming, like integrated fish and goat? Is there any reason? Have you ever tried to do that? We haven't tried, but it's possible for you to do it as well. Okay. You make sure that you separate it. Right? Yes. You make sure you separate the two, but you can still do it on the same land. Okay, Godfred. All right. Thank you for your time, Mr. Godfred. You're welcome. You're welcome. You have explained me in a detailed manner about how this goat farm works All right. and everything. Okay. I'll be interviewing your CEO Okay. for okay. further details about Sure, the sure. cost, how much he sells regarding the market and All right. everything. All right. All right. All right. Meet you once again, maybe after few months or few years. All right. All right. Sure. Thank Thank you very you. much. All the Thank best. you for coming. All All the right. best. Thank Thank you. you. Thank you. தொடர்ந்துங்க இந்த மாதிரி நிறையா ஃபார்ம்ஸை வந்து கானாவில் வந்து பார்க்கலாம். இவருடைய சிஇஓ கூடயும் நம்ம உட்காந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன். நன்றிங்க.